ஹாய் படிஸ், நான் உங்கள் சிவா பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கலுக்கு பக்கத்தில் இருக்க கொண்டிசெட்டிப்பட்டிங்கிற ஊரில் நம்ம ஒரு சைட் எடுத்துருக்கோம். அந்த சைட்டில் வந்து இப்போ நம்ம ஹாலில் இருக்கோம். இப்போ கஸ்டமர் வந்து ஒரு டிவி செட்டப் ஒன்று பண்ணி கொடுங்க நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடியா படி பார்த்திங்கன்னா இங்கே வந்து கண்ணாடி டோர் வந்து போடுறோம். அதேமாதிரி அந்த பக்கமும் பக்கத்துலேயே ஒரு கண்ணாடி டோர் போடுறோம். கீழே வந்து ட்ரா செட்டப் ஒரு 3 ட்ரா வர மாதிரி பண்ணி கொடுக்குறோம். பக்கத்தில் வந்து இதுக்கு பக்கத்தில் ஸ்லைடிங் போட்டு கொடுத்துட்டு கீழே வந்து டபுள் டோர் வர மாதிரி பண்ணி கொடுக்குறோம். அதேமாதிரி கடைசியில் ஒரு டபுள் டோர் பண்ணி கொடுக்குறோம். அதே மேலே வந்து ஒரு லைட் செட்டப்பில் டெக்கரேஷன் மாதிரி டிவி பண்ணி கொடுக்குறோம். பக்கத்தில் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் போட்டிருப்பாங்க. கிரானைட்டில் வந்து ஒரு ஆர்ச் டைப்பில் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மகிட்ட வந்து கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிவிசியில் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக பண்ணலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிவிசிலே வந்து ஆர்ச் டைப்பில் பண்ணி கொடுக்குறோம். அடுத்து வந்து கிச்சனில் ஒர்க் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கோம். இப்போ கஸ்டமர் இதில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்களே ஒரு லக்ஸரியான மாடல் கிச்சன் பண்ணி கொடுங்க நம்ம கேட்டிருக்காங்க. அதை நம்ம பிளான் படி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஓப்பன் டோர் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கோம். அதேமாதிரி கீழேயும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனில் வந்து பேஸ்கெட்டோட ட்ரா பண்ணி கொடுக்குறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் மாதிரி கொடுத்து ஓப்பன் டோர் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி ஒரு செல்ஃப் கொடுத்து ஓப்பன் டோர் பண்ணி கொடுக்குறோம். இதில் என்ன பண்ணி கொடுக்கலாம்னு ஆசைன்னா ஸ்லைடிங் பண்ணி கொடுத்து மெட்டில் வந்து எதாவது வேணும் அப்படின்னா எடுத்துக்கிற மாதிரி மேலே வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு ஓப்பன் கிளாஸ் டோர் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லாஃப்டில் ஓப்பன் டோர் பண்ணி கொடுக்குறோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பெட்ரூமில் எப்படிலாம் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை யூனிட் கேட்டிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து டபுள் டோர் பண்ணி பெல் கொடுக்குற மாதிரியும், இதுக்கு கீழே வந்து திங்ஸ் வச்சு எடுத்துக்கிற மாதிரி கீழே ஒரு டபுள் டோர் பண்ணி கொடுக்குறோம். அடுத்து பெட்ரூம் வேணும். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா தெரியும். இதுக்கு மேலே டபுள் டோரும், இதுக்கு மேலே டபுள் டோரும், இதுக்கு மேலே டபுள் டோரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பீரோ செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டபுள் டோர் வர மாதிரியும், இதுக்கு இந்த சைடும் ஒரு டபுள் டோர் வர மாதிரியும் பண்ணி கொடுக்குறோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து எங்களுக்கு ஒரு லாக்கர் டைப் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் நாங்கள் இந்த டைப் மட்டும் க்ளோஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் டைப் பண்ணி ஒரு லாக்கர் மாதிரி பண்ணி தரோம். அதேமாதிரி இதுக்குள்ளே எங்களுக்கு செப்பரேட்டாக வேறு மாதிரி அடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு கீழே அதே மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா ரைட்டிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு அடியில் திங்ஸ் வச்சு மேலே எழுதிக்கிற மாதிரி எங்களுக்கு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நாங்கள் இப்போ பண்ணி தர போகிறோம். வாங்க அடுத்த பெட்ரூமில் என்ன பார்க்கலாம். அடுத்து இங்கே ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீழே வாஷ் பேஷனுக்கு அடியில் எங்களுக்கு ஓப்பன் இல்லாமல் க்ளோஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுலேயும் ஒரு செல்ஃபு கொடுத்து ஒரு டபுள் டோர் பண்ணி கொடுக்கலாம்னு இருக்கோம். பண்ணி கொடுத்துட்டு அடுத்து பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் அதே தாங்க அந்த ரூமில் பார்த்த மாதிரியே மேலே வந்து டபுள் டோர் வந்து 6 டோர் வருதுங்க. இதேமாதிரி கீழே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுவும் செப்பரேட்டாக வச்சு பீரோ செட்டப்பில் அதேமாதிரி இங்கேயும் லாக்கர் கேட்டிருக்காங்க. இது அதே மாதிரி லாக்கர் கொடுத்துருவோம். இங்கேயும் டபுள் டோர். இதில் மட்டும் ஒரு சின்ன மாற்றாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோர் கேட்டிருக்காங்க. இதில் வந்து எங்களுக்கு ஒரு 3 ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுதான் பண்ணி தரோம். அது மாதிரி ரைட்டிங் டேபிள் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டபுள் டோர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம வந்து கொஞ்சம் லக்ஸரியாக இது பண்ணி கொடுக்கலாம் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூம்லேயும் எந்தெந்த மாடலில் பண்ணுறேன்னு இன்ச்சு பை இன்ச்சாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுபடி தான் இதுக்கு இப்போ எம்டி ஸ்பேஸில் இருக்கிறத என்கிட்ட காட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி இருந்த பிளேஸை நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு புரியறதுக்கோசரம் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதேமாதிரி நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒர்க் எந்த மாதிரி போகுது, எப்படி இருக்கிறது, எப்படி மாற்றிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சாக புரியும். அதுக்காக தான் நான் எம்டி ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு கடைசியாக ஒர்க் ஃபினிஷ் ஆகும்போது எப்படி இருக்குது, எப்படி லக்ஸரியாக இருக்குது, எப்படி குவாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே படிஸ், எம்டி ஸ்பேஸ் வீடியோஸை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒர்க் ப்ராசஸ் அண்டு ஃபினிஷிங் செட்டப் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பர்ட்டில் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு முன்னாடியே ஷோ ஆகும்.